ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, "மேடம், ஐயய்யோ! என்னாச்சு மேடம் உங்களுக்கு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க?" உண்மையாவே கஷ்டமா இருக்கும். அப்படி திரும்ப முடியாது. அப்படி கஷ்டமா இருக்கும். ஒருத்தங்க உட்காரும்போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது. அவங்க தொட மேல நம்ம கால் வைக்கிற மாரி இருக்கும். அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் யார் ஜோடியா நடிச்சா அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. சாரோட டைரக்ஷன்ல நான் பண்ண 2வது படம் இது. புலியில நான் வொர்க் பண்ணியிருக்கேன். அதில ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, யூசுவலான காமெடியா இருக்கக்கூடாது. ஆ கொஞ்சம் சட்டிலா இருக்கணும். எமோஷனான நெறைய சீன்ஸ் இருக்கு. அதுலயும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஓகே. ஆ ரொம்ப எப்பயோ ஷூட்டிங் போறோம். அந்த மாரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாரி இருக்க போது. கடல்ல என்ன ஒரு 2 நாள் 3 நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நெனச்சோம். ஆனா உண்மையா சொல்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுல வேற யாருக்காவது கிடைக்குமான்னு நெனச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க டீமுக்கும், எங்களோட ஆர்டிஸ்ட்டோட டீமுக்கும், க்ரூவுக்கும் மட்டும் தான் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டமும், முயற்சியும், உழைப்பும் அந்த கடலுக்கும் முழுமையா சொல்லணும்னா, அந்த கடல் பக்கத்துல எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனியோ சர்ச் இருக்கும். டெய்லி காலையில போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்துல 3, 4 நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா! என்னடா இது செம்ம வெயில் 6 மணிக்கெல்லாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்க எங்களுக்குள்ளே அத ஃபன் ஆக்கிக்கிட்டோம். ஃபன் ஆக்கிக்கிட்டு சார் போயிட்டு பயங்கரமா எங்களால என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ, அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமா எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடிய கிரியேட் பண்ணிக்கிட்டு, நெறைய ஃபுட் வரும். யோகி பாபு சார் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் எம்.எஸ். பாஸ்கர் சார் கிட்ட இருந்து. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள உட்காந்துட்டோம்னா, அந்த படகுக்குள்ள உட்காந்துட்டோம்னா, உண்மையாவே கஷ்டமா இருக்கும். அப்படி திரும்ப முடியாது. அப்படி கஷ்டமா இருக்கும். ஒருத்தங்க உட்காரும்போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது. அவங்க தொட மேல நம்ம கால் வைக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு நெருக்கத்துக்குள்ள தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்கருந்து அந்த கப்பல புடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க போய் கொண்டு வரணும். ஸோ அந்த மாரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, "சார் போதுமா? உங்க பிரேக் டைம் முடிஞ்சுதா? எடுக்கலாமா?" அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வந்து ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம்.எஸ். பாஸ்கர் சார். அவரு அந்த கரெக்ஷன்ஸ் அந்த நடிக்கும்போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு ஸ்பஷ்டமா பேசணும். இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படிலாம் சொல்லிக் குடுத்தாரு. அண்ட் கௌரி. நான் வந்து நெறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இருக்க மாரி, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தன நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எப்ப பார்த்தாலும் கௌரிய சிரிச்ச முகமாவே பார்க்கலாம். அக்ஷத் சின்ன பையன். நாங்களாவது நெறைய படம் வொர்க் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன பையன். அவன் வந்து அவ்ளோ ஜாலியா நான் சார் டயலாக் குடுங்க சார். சார் நான் டயலாகே பேசல சார். அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்ட்டா வொர்க் பண்ண அந்த 38 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா வொர்க் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாம் சார். நான் நெறைய படங்கள்ல சாம் சாருக்கு ஜோடியா நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார். அவரு கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் யார் ஜோடியா நடிச்சா அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. சந்தனம் சார் கூட ஜோடியா நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு. சூரி சார் கூட ஜோடியா நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு. பாபு சார் கூட நான் எப்பவோ ஜோடியா நடிச்சிருக்கேன். கடவுள் புண்ணியத்துல அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மண்டேலால அவர் நடிச்ச விஷயம், இங்க நம்ம போட்ல எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு. அண்ட் மாதேஷ் சார், அதாவது டோன் அது இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ், அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதை விட எங்களோட டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோனில் இருந்தோம். எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு, ரொம்ப நேச்சுரலாக இருக்கே. இல்லை, ரிட்டர்ன் வரும்போது உண்மையாகவே நாங்கள் இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சு போகிறோம், ரிட்டர்ன் போகிறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன். அங்கே வந்து செக் பண்ணுறாங்களே, மாஸ்க் எடுக்க சொன்னோடனே ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, மேடம், ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு. அதுல வந்து நான் ரொம்ப பேடா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு, முதல்ல போயிட்டு டாக்டர் பாருங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க ஒரு ஷூட் போயிட்டு வரோம் அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. பட் அப்போ அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்களுக்குனாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே
நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வருது. உங்கள் எழுத்துக்கள், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும், நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும். ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.